அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனல்ல தமிழகத்தில் நடத்தப்படும் அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்குமான வகுப்புகள் ஆன்லைனில் நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் அது ஆஃப்லைனில் நடத்துறதுக்கும் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொது தமிழ் பகுதியில் இலக்கண பகுதியை முடிச்சு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்ததாக இலக்கியம், தமிழ் சான்றோர்கள் தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகள் போயிட்டு இருக்கு. அடுத்ததாக அதில் ஒரு புறம் தமிழ் பாடக்குறிப்புகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். இதுக்கு முந்தின வகுப்பு வரை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள ஒவ்வொரு இயலா நம்மளுடைய மெட்டீரியல் கிரியேட் பண்ணி அதற்கான காணொலியும் ரெடி பண்ணி அதுக்கு தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ 9ஆம் வகுப்பு பார்த்துட்டு அதன் பிறகு 10, 11, 12 பார்க்குறோம். இந்த தமிழ் பாடக்குறிப்பானது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டுமல்லாமல் டெட் எக்ஸாமுக்கும் தேவைப்படுது, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கும் தேவைப்படுது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நம்முடைய தமிழ் பாடக்குறிப்பு தேவைப்படுகிறது. அதனால டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் கூடவே நாம இந்த தமிழ் மெட்டீரியல் கிளாஸும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது செகண்ட் கிரேட் டீச்சர் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த செகண்ட் கிரேட் டீச்சர் போஸ்டிங்க்கு 30 மதிப்பெண்கள் இந்த தமிழ் பாடக்குறிப்புகளில் இருந்து தான் வருது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளில் இருந்து தான் வர இருக்குது. அதனால எல்லாத்துக்கும் மெயினா நாம முக்கியமா அதுவும் நேரடி வினாக்கள் அதிகமாக வரும். அதனால தான் தமிழ் பாடக்குறிப்புகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் 100 வினாக்கள் அது பாட புத்தகத்தில் இருந்து கிட்டத்தட்ட 90 வினாக்கள் நேரடியாகவே வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால தமிழுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறோம். அடுத்ததாக நம்ம கொடுக்க வேண்டியது மற்ற எதுக்கு சொல்றோம்னா ஆப்டிடியூடுக்கு 2வது முக்கியத்துவம் ஆப்டிடியூடுக்கும், 3வதாக நடப்பு நிகழ்வுகளுக்கும், கடைசியாக தான் மற்ற சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா அதுல இருந்து ஒரு 40 முதல் 50 வினாக்கள் மட்டும்தான் மற்ற சப்ஜெக்ட்ல இருந்து வருது. மற்ற சப்ஜெக்ட்னு என்ன, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, இது எல்லாமே சேர்த்து 50 மதிப்பெண்கள் தான். இப்படி உங்களுக்கு கால்குலேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். தமிழில் மொத்தம் டிஎன்பிஎஸ்சியில் 200 வினாக்கள் வர இருக்கிறது. அதில் தமிழில் மட்டும் 100 வினாக்கள் வருது. அடுத்ததாக ஆப்டிடியூட்ல 25 மதிப்பெண் வந்துருது. அடுத்ததாக நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து ஒரு 25 வினாக்கள் வந்துருது. அப்போ மொத்தம் எவ்வளவு இருக்கு, 150 வினாக்கள் வந்துருது. மீதம் தான் என்னது, அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி சொன்னோம்ல, அதுல இருந்து தான் மீதம் உள்ள 50 வினாக்கள். அப்போ முதலில் தமிழ், அடுத்ததாக ஆப்டிடியூட், அடுத்ததாக நடப்பு நிகழ்வுகளுக்கு நம்மளுடைய மாணவர்களுக்கு கிளாஸ் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, அப்போ இன்றைய காணொலிக்கு போறோம். இப்போ 9ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் பாட புத்தகத்தின் இயல் 1 அதுதான் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இயல் 1 உரைநடை. திராவிட மொழி குடும்பம். இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் 4. அவை இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படிங்கிறது தான் இந்த 4 மொழி குடும்பங்கள். திராவிட மொழிகளில் மூத்த மொழி தமிழ். பல மொழிகள் இந்தியாவில் பேசப்படுவதால் மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்ற சொல் பிறந்தது, திராவிடா என்ற சொல் பிறந்தது. ஹீராஸ் பாதிரியார் இம்மாற்றத்தை தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று வரையறுத்துள்ளார். யார் சொல்லியிருக்காங்கன்னா ஹீரஸ் பாதிரியார் அவர்கள். வில்லியம் ஜோன்ஸ் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என்று கூறியுள்ளார். 1816 பேராசிரியர்கள் பாப், ராஸ்க், கிரீம் மொழியாய்வு மேற்கொண்டனர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என்றவர் பிரான்சிஸ் எல்லிஸ். மார்க்ஸ் முல்லர், ஹேர்கன் தென்னிந்திய மொழிகளை இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டனர்.
1856 கால்டுவெல் தனது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலில் திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளில் இருந்து வேறுபட்டவை என்று கூறியுள்ளார். 1856 கால்டுவெல் தனது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலில் திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்கிறார். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு வித்திட்டோர் ஸ்டென்கனோ, கே.வி. சுப்பையா, எல்.வி. ராமசாமி, பரோ, எமினோ, கமில் சுவலபில், ஆந்திரனோவ், தே.பொ. மீனாட்சி சுந்தரம் ஆகியோர். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம், இங்கெல்லாம் அந்த மொழி வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். தென் திராவிடம் தமிழ், நடு திராவிடம் தெலுங்கு, வட திராவிடம் குரூக். தென் திராவிடம் மலை, அதாவது தென் திராவிட மொழிகள் மொத்தமாக பார்த்துறோம். தென் திராவிடம் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு எனப்படும் கொடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, இது எல்லாமே தென் திராவிட மொழிகள். தென் திராவிடம். நடு திராவிடம் பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு, கூயி, குவி எனப்படும் கூவி, கோண்டா, கோலாமி எனப்படும் கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கோண்டி, கதபா, கோயா, இது எல்லாமே நடு திராவிட குடும்பம். வட திராவிடம்னு பார்த்துட்டோம் அப்படின்னா குருக், மால்தோ, பிராகுயி, இவை வட திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது. மேலே உள்ள பட்டியலில் 24 மொழிகள் உள்ளன. அதன் பிறகு கண்டறியப்பட்ட மொழிகள் தான் எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. இந்த மொழிகளை சேர்த்து தற்போது திராவிட மொழிகள் மொத்தம் 28. ஆரம்பத்தில் முதலில் அந்த இதெல்லாம் சேர்த்தோம்னா இந்த லிஸ்ட்ல 24 இருந்துச்சு. அந்த 24க்கு பிறகு 4 மொழிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவதான் எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. இந்த 4ஐயும் சேர்த்து தற்பொழுது உள்ள திராவிட மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் 28. தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும். தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் கால்டுவெல். திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. வடமொழியில் இந்த பால் பாகுபாடு இல்லை. திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. வடமொழியில் அவ்வாறு இல்லை. என் பெயர்கள் திராவிட மொழியில் எப்படின்னு பார்க்குறோம். 3 இது தமிழ், 3 அப்படின்னு சொன்னா அது மலையாளம், மூடு அப்படின்னு சொன்னோம்னா அது தெலுங்கு, மூரு அப்படின்னு சொன்னோம்னா கன்னடம், மூஜி அப்படின்னு சொன்னோம்னா அது துளு. அப்போ ஒரே எண்ணு தான் 3 அப்படிங்கிற ஒரு எண்ணை திராவிட மொழிகள் ஒவ்வொன்றும் எவ்வாறு உச்சரிக்குது அப்படின்னு பாருங்க. தமிழ் 3, மலையாளம் 3, தெலுங்கு மூடு, கன்னடம் மூரு, துளு மூஜி. அடுத்ததாக அடிச்சொல். அது திராவிட மொழியில ஒவ்வொன்றுக்கும் அடிச்சொல் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. தமிழ் கண், மலையாளம் கன்னடத்தில் அதை கண்ணு அப்படின்னு சொல்றாங்க, 3 சுழி கண்ணு. தெலுங்கு குடகுல கண்ணு 2 சுழி இன்னு 2 சுழி இன்னு. குருக்குல ஹன், பர்ஜி ஹென், தோடா ஹொன். வடமொழியில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால்விரல்கள் ஆண்பால் என்பர். ஜெர்மன் மொழியிலும் இத்தன்மையை காணலாம். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலே இருந்தன. நம்மளுடைய இந்த மெட்டீரியல் பாடப்புத்தகத்திலிருந்து 1 by 1 வினா வகையில் ஒவ்வொரு லைனும் ஒரு வினா விடை அப்படிங்கிறது தான் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். தேவையற்ற வார்த்தைகளை ரிமூவ் பண்ணிட்டு தேர்வுக்கு அதாவது தேவையில்லாத வார்த்தைகள் எதுவுமே நீங்க இங்க பார்க்க முடியாது. ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் தேர்வுக்குரியதாக தான் இருக்கும். அப்ப நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல இலக்கண பகுதி
300 பக்கங்கள் கொண்ட மெட்டீரியல் 300 ரூபாய்க்கு தயார் நிலையில் செஞ்சு வச்சுருக்கோம். இப்போது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்புகளும் அதனுடைய பக்கத்திற்கு தகுந்தது போல் ஒவ்வொரு பக்கமும் நாம் 2 ரூபாய் வீதம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பக்கத்திற்கு 2 ரூபாய் வீதம் ஃபிக்ஸ் பண்ணி மெட்டீரியல் நண்பர்களுக்கு நம்முடைய ஸ்டடி சென்டரில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெட்டீரியல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலியெண்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறியிருக்கின்றன. சுட்டுப்பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்று இருக்கின்றன. ஒரு டேபிள் பார்க்க போறோம். மொழி தமிழ். இலக்கியம் எந்த இலக்கியம் அப்படின்னா சங்க இலக்கியம். இதோடைய காலம் பொது ஆண்டுக்கு முன். இப்பெல்லாம் கிமு கிபி கிடையாது. இதன் பிறகு அந்த கிமு கிபியை தான் பிரிச்சு மாற்றி எழுதிட்டாங்க. பொது ஆண்டுக்கு முன் 5 முதல் பொது ஆண்டு 2 நூற்றாண்டு அளவில் இதோடைய காலம். இலக்கண நூல் என்னவா இருந்துச்சுன்னா தொல்காப்பியம். இதோடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு அளவில். இதுக்கு என்னென்ன சான்றுனா தமிழ் இலக்கிய வரலாறு, அதாவது மூவா அவங்க எழுதின சாகித்ய அகாதமி இந்த நூலில் இருந்தது. இந்த நூல் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கோம். தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற நூல் எழுதியது மு வரதராசனார் அவங்க. இதுதான் இதற்கான சான்று. அடுத்தது கன்னடம் அப்படின்னா அதுல இலக்கியம் பார்த்தோம் அப்படின்னா கவிராஜ மார்க்கம். பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் கவிராஜ மார்க்கம் தான். இலக்கியமும் கவிராஜ மார்க்கம், இலக்கணமும் கவிராஜ மார்க்கம். காலம் பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் சேர்ந்து அடுத்ததுக்கு சேர்ந்து ஒரே சான்றா இருக்கும். தெலுங்குல பார்த்தோம் அப்படின்னா இலக்கியம் பாரதம். பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் ஆந்திர பாஷா பூஷணம். காலம் 12ஆம் நூற்றாண்டு. இதுக்கு ரெண்டுக்கு சேர்ந்தது சான்று என்ன அப்படின்னா இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம். சேவை சண்முகம் அப்படிங்கிறவங்க தான் இதை எழுதியிருக்கிறாங்க. அந்த நூல் தான் இதுக்கு சான்று. இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம். சேவை சண்முகம். அடுத்ததாக மலையாளம். இலக்கியம் ராமசரிதம். பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் லீலா திலகம். காலம் பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டு. சான்று மலையாள இலக்கிய வரலாறு அப்படிங்கிற நூல். இது சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூலாகும். அடுத்ததாக ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மொழியில எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். மரம் தமிழ்ல மரம், மலையாளம் மரம், தெலுங்கு மானு, கன்னடம் மரம், துளு மர, கூர்க் மர. துளுவிலையும் கூர்க்குலையும் மர. அடுத்ததாக ஒன்று அப்படிங்கிறது தமிழ், ஒன்று மலையாளம், ஒகடி தெலுங்கு, கன்னடம் ஒந்து, துளு ஒஞ்சி. கூர்க்குல இது இல்லை. 100 அப்படிங்கிறது தமிழ், மலையாளத்திலையும் 100ன்னு தான் சொல்றாங்க. தெலுங்குல 100, கன்னடம் 100, துளுவுல 100. நீ அப்படின்னா தமிழ்ல, மலையாளத்திலையும் நீ தான், தெலுங்குலையும் நீவு, தெலுங்குல நீவு, கன்னடத்துல நீன், துளுவுல ஈ, கூர்க்குல நின். அடுத்ததாக தமிழ்ல 2 அப்படின்னு சொல்றத தெலுங்குல எப்படி சொல்றோம் அப்படி சாரி மலையாளத்துல ஈ2, தெலுங்குலையும் ஈ2, கன்னடத்துல எரடு, துளுவுல ரட்டு அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா 4 அப்படிங்கிறது தமிழ். இதே மலையாளத்துல நாள், நான்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. நாள் அப்படின்னு சொல்றாங்க, நான்கு அப்படின்னு சொல்றாங்க. தெலுங்குல 4, கன்னடத்துல 4, துளுல 4. அடுத்தது தமிழ்ல 5 அப்படின்னு சொல்றத மலையாளத்துல 5, தெலுங்குல 5, கன்னடத்திலையும் 5, துளுல
ஐனு அப்படின்னு சொல்றோம். இது ஒவ்வொரு மொழியிலையும் எவ்வாறு அந்த உச்சரிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். தமிழ் மொழி பேசப்படும் நாடுகள் இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு, தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா. மொரீசியஸ், இலங்கை நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. இதுவரைக்கும் பார்த்தது நாம 9ஆம் வகுப்பு இயல் 1 உரைநடை. அடுத்ததாக செய்யுள் அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழோவியம் அப்படிங்கிற தலைப்பில் பாடல். காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. ஈரோடு தமிழன்பன். ஆசிரியர் குறிப்பு. ஈரோடு தமிழன்பன் ஹைக்கு, சென்றியு, லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார். வணக்கம் வள்ளுவம் என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இந்த பாடல் வரிகள் உள்ள நூல் பிங்கள நிகண்டு. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். இரண்டாவது செய்யுள் தமிழ் விடு தூது. பாடல் வரிகள். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே அப்படிங்கிற பாடல். இந்த பாடலில் உள்ள பொருள்கள் குரம், பல்லு அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகள். மூன்றினம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூவகை பாவினத்தை தான் மூன்றினம் சொல்றோம். துறை, தாழிசை, விருத்தம் இதை தான் மூன்றினம் அப்படின்னு சொல்றோம். திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம். சிந்து அப்படின்னா ஒரு வகை இசை பாடல். அடுத்ததாக முக்குணம் அப்படின்னு எதை எதை சொல்றாங்க அப்படின்னா சத்துவம், ராசசம், தாமசம். சத்துவம் அப்படிங்கிறது அமைதி, மேன்மையை குறிக்கும். ராசசம் அப்படிங்கிறது போர், தீவிர செயல். தாமசம் அப்படிங்கிறது சோம்பல், தாழ்மை. அப்ப முக்குணம், சத்துவம், ராசசம், தாமசம். அடுத்ததாக 10 குணங்கள் என்னென்ன அப்படின்னா செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி. இது 10ஐயும் தான் நம்ம 10 குணம் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் என்னென்ன அப்படின்னா வெண்மை அப்படின்னா வெள்ளை, செம்மை சிவப்பு, கருமை கருப்பு, மொன்மை அப்படின்னா மஞ்சள். இவை மனிதர்களால், அது இல்லாம பச்சை, இது கூட பச்சை எனப்படும் பசுமை. இந்த வண்ணம் தான் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. அடுத்ததாக புலவர் கண்டடைந்த வண்ணங்கள் குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடை, மெல்லிசை வண்ணம் ஈராக 100 வண்ணங்கள் உள்ளன. நாம இயல்பா உள்ள வண்ணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். செய்யுள்ள புலவர்கள் அவங்க வண்ணங்கள் 100 வண்ணங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கறத சொன்னோம். குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடை, மெல்லிசை வண்ணம் ஈராக 100 வண்ணங்கள் உள்ளன. அடுத்ததாக நாம் உண்ணும் உணவின் சுவை 6. அதுபோல புலவர்கள் கூறும் சுவை 9. அது என்னன்னா நவரசம் எனப்படும் வீரம். நவரசம் அப்படிங்கிறது வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. இந்த 9 தான் புலவர்கள் கூறும் 9 சுவைகள். அழகுகள் மொத்தம் 8. அது என்ன அப்படின்னா அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைபு. இது அழகுகள் மொத்தம் 8. 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்பர். தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையினால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி என்பர். அடுத்ததாக இந்த நூல் எதுல இருந்து வந்திருக்குன்னா தமிழ் விடு தூது அப்படிங்கிற நூல். இதோடைய நூல் குறிப்பை தான் பார்க்க போறோம். இந்த தமிழ் விடு தூது அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூதும் ஒன்று. இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல்
தமிழ் விடுதூது. சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் தமிழ் விடுதூது. இது தலைவன் தலைவி காதலுக்கு மாலையை வாங்க அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் இயற்றப்படுவது. தமிழ் விடுதூது எந்த பாவில் அமைந்துள்ளது? கலிவெண்பா. தமிழ் விடுதூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறுமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. தமிழ் விடுதூது 268 கன்னிகளை கொண்டது. இந்நூலை 1930 உ.வே. சா அவர்கள் முதலில் பதிப்பித்தார். அடுத்ததாக விரிவானம். வளரும் செல்வம் தமிழர்கள். பழங்காலத்தில் கடல் துறையில் பெரும் முன்னேற்றம் அடைந்து இருந்தனர். நாவாய் என்னும் தமிழ்ச் சொல்லின் ஆங்கில சொல் நேவி. உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளில் ஒன்றாகவும் திகழ்வது கிரேக்க மொழி. தமிழ் கிரேக்க சொல்கள். தமிழ் எப்படி சொல்றோம் அதே கிரேக்கத்தில் எப்படி சொல்றோம்னு பார்க்கிறோம். எரிதிசை தமிழ் சொல், அதனுடைய கிரேக்க சொல் எருதிரான். கலன் கலயுகோய். நீர் நீரியோஸ். நாவாய் நாயு. தோணி தோனிஸ். தமிழில் பா என்னும் சொல்லானது கிரேக்கத்தில் தொன்மை காப்பியமாகிய இலியத்தில் பாய்யோனோ எனப்படும். அப்போலோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என கிரேக்கத்தில் குறிக்கப்படுகிறது. வெண்பாவின் ஓசையானது செப்பலோசை. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என்பர். வெண்பாவின் ஓசையானது செப்பலோசை. இதே கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல் என்னன்னு சொல்றாங்க? சாப்போ அப்படின்னு சொல்றாங்க. சாப்போ எனும் சொல்லானது கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்த பின் ஆங்கிலத்தில் சேபிக் ஸ்டான்சா என்பர். பாவின் சுவைகளில் ஒன்றான இளிவரல் என்ற துன்பச் சுவையினை போல் கிரேக்கத்தில் துன்பச் சுவையுடைய பாடல்கள் இலிகியா என்பர். இலிகியா. கிரேக்கத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கடல் வழியாக எவ்வாறு வரவேண்டும் என்று கூறும் நூல்தான் எரித்ரேசியன் ஆஃப் த பெரிப்ளஸ். அடுத்ததாக எண் அளவு தமிழில் எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்க்குறோம். முந்திரி அப்படின்னா 1/320. அரைக்காணி 1/160. அரைக்காணி முந்திரி 3/320. காணி 1/80. கால் வீசம் 1/64. அரைமா 1/40. அரை வீசம் 1/32. முக்காணி 3/80. முக்கால் வீசம் 3/64. ஒருமா 1/20. மாகாணி அப்படின்னு சொல்றது. மாகாணி நம்ம இன்னும் பயன்பாட்டில் இருக்கு. மாகாணினா வீசம் 1/16. இருமா 1/10. அரைக்கால் 1/8. மூன்றுமா 3/20. மூன்று வீசம் 3/16. நாலுமா 1/5. இவை தமிழில் எண்ணளவு. தமிழ் எண்ணளவுக்கும் நம்பருக்கும் உள்ள தொடர்பு. அடுத்ததாக கற்கண்டு தொடர் இலக்கணம் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கிறோம். நான் பாடத்தை படித்தேன். இங்கு நான் என்பது எழுவாய். பாடத்தை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். படித்தேன் என்பது பயனிலை. படித்தாய் இதில் நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. இதை தோன்றா எழுவாய் என்கிறோம். நான் வந்தேன் இதில் வினைமுற்று பயனிலையாக வந்துள்ளதால் இதை வினை பயனிலை அப்படின்னு சொல்றோம். சொன்னவள் கலா. இந்த வாக்கியத்தில் கலா என்னும் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளதால் இது பெயர் பயனிலை ஆகும். விளையாடுபவன் யார்? இந்த வாக்கியத்தில் யார் என்னும் வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளதால் இது வினா பயனிலை. நல்ல நூல் படித்தேன். எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு நூல் அதாவது நல்ல என்னும் சொல் அடையாக வருவது பெயரடை. செல்வி மெல்ல வந்தாள். மெல்ல என்னும் சொல் வந்தாள் என்னும் வினை பயனிலைக்கு அடையாக வருவது வினையடை. பெயரடை வினையடை என்னன்னு பார்த்துக்கோங்க.
அடுத்ததாக தன்வினை பிறவினை வாக்கியங்கள். இது நம்முடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம், இலக்கண பகுதியில் இருக்கு. தன்வினை அப்படின்னா எழுவாய் ஒரு வினையை செய்தல் தன்வினை. எடுத்துக்காட்டு அவன் திருந்தினான், அப்துல் நேற்று வந்தான். இதை பிறவினை பார்த்தோம் அப்படின்னா எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தல். இது வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை என்னும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு அவனை திருந்தச் செய்தான், அப்துல் நேற்று வருவித்தான், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது செய்வினைக்கான தன்வினை வாக்கிய பிறவினை வாக்கியத்திற்கான எடுத்துக்காட்டுகள். இப்போ தன்வினை பிறவினை பார்த்துட்டோம். இதை நாம ரொம்ப விளக்கமா இலக்கண பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் வீடியோவில் இதை நாம ரொம்ப விளக்கமாக பார்த்துருக்கோம். அந்த காணொளி நம்முடைய பிளேலிஸ்டில் இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக செய்வினை செயற்பாட்டு வினை. செய்வினை செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை இந்த செய்வினை. செயற்பாட்டு வினை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை தான் செயற்பாட்டு வினை. இதனுடைய பயன்பாட்டு தொடர்கள் பார்க்குறோம். தன்வினை மணி நேற்று வந்தான், பிறவினை மணி நேற்று வருவித்தான், மணி உரை படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை. பிறவினை அப்படிங்கிறது உரை மணியால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது பிறவினை. உடன்பாட்டு வாக்கியம் அப்படிங்கன்னா நேற்று மழை பெய்தது. எதிர்மறைக்கு நேற்று மழை பெய்யவில்லை. செய்தி வாக்கியம் என் அண்ணன் நாளைக்கு வருவான். உணர்ச்சி வாக்கியம் எவ்வளவு உயரமான மரம், ஆச்சரியக்குறியோடு எழுதுவது உணர்ச்சி வாக்கியம். வினா வாக்கியம் நீ யார் அப்படிங்கிறது வினா வாக்கியம். அடுத்ததாக கட்டளை வாக்கியம் பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம். பெயர் பயனிலை தொடர் அப்படிங்கிறது இது நாற்காலி, அவன் மாணவன் அப்படின்னு சொல்றது பெயர் பயனிலை தொடர். அடுத்ததாக கற்கண்டு பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பகுபத உறுப்பிலக்கணம். பதம் அதாவது சொல் இருவகைப்படும். அவை பகுபதம் பகாபதம். பகு என்றால் என்ன அப்படின்னா பிரிக்கக்கூடியது முடியது பகுபதம், பிரிக்க முடியாதது பகாபதம் அப்படின்னு சொல்றோம். முதல்ல பகுபதம் பார்க்கிறோம். பகுபதம் பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தரக்கூடியதும் பகுபதம். இவை 2 வகைப்படும். அவை பெயர் பகுபதம், வினை பகுபதம். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். இதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது பகுதி. ஒரு சொல்லின் அடி சொல்லே பகுதி. இதை முதநிலை என்றும் கூறுவர். விகுதி பெறாமல் ஏவல் வினையாக வரும். மேலும் பகுதி விகுதி என பிரிக்க இயலாது. ஒரு டைம் பிரிச்சிட்டோம் அப்படின்னா திரும்பவும் அதை பகுதி விகுதியை பிரிக்க முடியாது. பகாபதமாகவே வரும். பகுபதம் பிரிச்சோம்னா அந்த பகுதி பகாபதமாக வரும். வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் வரும். பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். எடுத்துக்காட்டு ஊரான் ஊர், நடிகன் நடி, பார்த்தான் பார். இது பகுதி மற்றும் அதற்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்ததாக விகுதி. பகுதியை முதல்நிலை அப்படின்னு சொன்னோம், விகுதியை இறுதி நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் எண் இடத்தை வெளிப்படுத்தும். ஆண் உயர்திணை, ஆண்பால் ஒருமைப்படற்கை இடம் காட்டும். ஆள் உயர்திணை, பெண்பால் ஒருமைப்படற்கை இடம் காட்டும். து என்னும் விகுதி அஃறிணை ஒன்றன்பால் படற்கை இடத்தை காட்டும். வியங்கோல், தொழிற்பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்த இது பயன்படுகிறது. பகுதி பார்த்தோம் அப்படின்னா படித்தான். ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதெல்லாம் வரலாம். அன் ஆண் அப்படிங்கிறது விகுதியாக வரும். பாடுகிறாள், ஆள் பெண்பால் வினைமுற்று பகுதி விகுதி. இது அல் ஆள் அப்படிங்கிற 2 வார்த்தைகள் வரலாம். பெற்றார், ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி அர் ஆர், இது வரலாம். நீந்தியது, து அப்படிங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. இதுல எது வரலாம்? து
ரு அப்படிங்கிற விகுதிகள் வரலாம். ஓடின ஆ பலவின்பால் வினைமுற்று விகுதி அ ஆ வரலாம். சிரிக்கிறேன் ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி என் ஏன் வரலாம். உண்டோம் ஓம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி அம் ஆம் எம் ஏம் ஓம் அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். செய்தாய் ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஐ ஆய் ஈ அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். அடுத்ததாக பாரீர் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி இர் ஈர் வரும். அடுத்ததாக அழகிய பேசும் அப்படிங்கிற 2 வார்த்தையில அழகிய ஆ பேசும் பெயரச்ச விகுதிகள் வரும். அ இது விகுதிகள். வந்து தேடி இதுல உ இ வினையச்ச விகுதிகள். வளர்க க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி இதுல க இய இயர் அப்படிங்கிறது விகுதிகள். முளைத்தல் தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி. அந்த தொழிற்பெயர் விகுதி என்னென்னலாம் வரலாம்? தல் அல் ஐ கை சி பு. அடுத்ததாக விகுதிகள் என்னென்னலாம் வரலாம்? தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் என் ஏன் அல் அன் கு டு து ரு இவை தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் என்ன அப்படின்னா எம் ஏம் அம் ஆம் ஓம் இது தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள் என்னென்ன வரும் அப்படின்னா ஐ ஆய் ஈ. முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள் என்னென்ன வரும்னா இர் ஈர் மின் அப்படிங்கிறது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள். படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள் என்னென்ன அப்படின்னா அன் ஆண். படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள் அல் ஆர் அல் ஆள். படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள் அர் ஆர் ப மார் கல். படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள் து ரு டு. படற்கை பலவின்பால் வினைமுற்று அந்த விகுதி என்னன்னா அ ஆ. வினைமுற்று விகுதிகள். அடுத்ததாக தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள் என்னன்னா அ அப்படிங்கிறது தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள். தெரிநிலை வினையெச்ச விகுதிகள் என்ன அப்படின்னா உ இ இது விகுதிகள் இது வரைக்கும் பார்த்தது. அடுத்ததாக பகுபத உறுப்பிலக்கணத்தின் 3வது பகுதி இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். வினை பகுபதத்தில் வரும் இடைநிலைகளை கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை என 2 வகையாக பிரிக்கலாம். பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலையை பெயர் இடைநிலை என்பர். அப்போ வென்றார் அப்படிங்கிற வார்த்தையில இர் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. எதெல்லாம் வரும்? இத்து இட்டு இரு இன்னு அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலைகள். உயர்கிறான் கிரு அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலைகள். மற்ற வார்த்தைகள் கிரு கின்று ஆனின்று. புகுவான் இவ்வு இக்கு அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலைகள். அதாவது புகுவான் செய்கேன் அப்படிங்கிற வார்த்தையில் இவ்வு இக்கு அப்படிங்கென்பன எதிர்கால இடைநிலைகள். இப் இவ் இக் இது 3ம் எதிர்கால இடைநிலைகளாக வரும். பறிக்காதீர் ஆ பறிக்காதீர் அப்படிங்கிறது ஆ எதிர்மறை இடைநிலை. இது கூட இல் அல் ஆ அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். மகிழ்ச்சி அப்படிங்கிறது இச்சி இஞ்சி இந்த 2 வார்த்தையும் இடைநிலை பெயர்களாக வரும். மற்ற எதெல்லாம் வரலாம்னா இஞ்சி இச்சி இந்து இவ்வு இச்சி இத்து அப்படிங்கிற இதனுடைய இடைநிலைகளாக வரும். தமிழச்சி இளைஞர் ஓட்டுநர் ஒருத்தி அப்படிங்கிற வார்த்தைகளில் இச் இஞ்சி இந்து இவை பெயர் இடைநிலைகள். என்னென்ன அப்படின்னா இச்சி வரலாம் இஞ்சி வரலாம் இந்து வரலாம் இத்து வரலாம் இவ்வு வரலாம் இவை இடைநிலைகள். 4வதாக சந்தி. சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்று பெயர். பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்களான தோன்றல் திரிதல் கெடுதல் இதைதான் சந்தி அப்படின்னு சொல்றோம். ஓர் எழுத்து தோன்றுதலை சந்தி என்றும் மற்றைய திரிதலையும் கெடுதலையும் விகாரம் அப்படின்னு சொல்றோம். 5வதாக சாரியை.
பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வருவதுதான் இந்த சாரியை. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சந்தி வரவேண்டிய இடத்தில் உயிர்மெய் வந்தால் அதனை சாரியை என்று குறிக்க வேண்டும். எடுத்துக்காட்டு, தருகுவென் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சோம் அப்படின்னா தா தரு கூட்டல் கு கூட்டல் இவ் கூட்டல் என். இதில் கு என்பதே சாரியை. சாரியைக்கு பொருள் இல்லை. அன் என்பது விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியை. ஆன் ஆள் ஆர் ஆகிய விகுதிகள் வரும்போது அன் சாரியையாக வராது. சாரியைக்கான சில வார்த்தைகள் நடந்தனன், இதில் அன் அப்படிங்கிறது சாரியை. வேறு என்னென்னலாம் சாரியையா வரலாம் அப்படின்னா அன் ஆன் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் நும் ஏ ஆ உ ஐ கு இன் இவை சாரியையாக வருபவை. கடைசியாக விகாரம். தனி உறுப்புகள் அன்று. பகுதி விகுதி இடைநிலை உறுப்புகளில் ஏற்படும் மாற்றத்தை தான் விகாரம் அப்படின்னு சொல்றோம். கடைசியாக எழுத்து பேறு. பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து தான் எழுத்து பேறு அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும். எழுத்து பேரில் இத்து மட்டுமே பெரும்பாலும் வரும். சாரியை இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேறு. பெரும்பாலும் காலம் காட்டாது. விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்து பேறு. எடுத்துக்காட்டு, வந்தனன் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பிரிக்கலாம்னா வா நெடில் பிராக்கெட்ல வ குறில் பிளஸ் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிப்போம். இதுல வா அப்படிங்கிறது பகுதி, வா அப்படிங்கிறது விகாரம். இத்து இந்து, இத்து அப்படிங்கிறது சந்தி, இந்தானது விகாரம். இத்து அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. அன் சாரியை. அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது செய்யாதே அப்படிங்கிற வார்த்தை எப்படி பிரிக்கலாம்? செய் கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஏ செய்யாதே. செய் பகுதி, ஈ சந்தி, ஆ எதிர்மறை இடைநிலை, இத்து எழுத்துப்பேறு, ஏ முன்னிலை ஒருமை, ஏவல் வினைமுற்று விகுதி. அடுத்ததாக ஒரு எடுத்துக்காட்டு, பாடுதி. இதை எப்படி பிரிக்கலாம்னா பாடு கூட்டல் இத்து கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்த எடுத்துக்காட்டு, மொழியாதான். மொழி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் ஆண். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கற்கண்டு பார்த்துருந்தோம். அடுத்ததாக சில தகவல்கள். விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் அப்படிங்கிற ஒரு பாடலை எழுதினது மா இலே தங்கப்பா. அடுத்ததாக நூல்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் மணவை முஸ்தபா. தமிழ் நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன். இது வரைக்கும் பார்த்தது 9ஆம் வகுப்பில் உள்ள இயல் 1 பாடப்பகுதியை பார்த்தோம். அடுத்த காணொளியில் 9ஆம் வகுப்பின் இயல் 2 காணலாம். நன்றி, வணக்கம்.